இன்னைக்கு டெய்லி வந்து சைல்டு அபியூஸ், சின்ன பிள்ளைங்களை ரேப் பண்ணுறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. ஸ்கூலில் கூட அது வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு பள்ளி ஆசிரியர்களே சின்ன பிள்ளைங்களை வந்து ரேப் பண்ணுற கூப்பிட்டது, இப்படியான சம்பவங்களும் நம்ம செய்தித்தாள்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைல்டு அபியூஸ் பற்றி குழந்தைகளுக்கு எப்படி வந்து விழிப்புணர்வு கொடுக்குறது? ஆக்சுவலாக அந்த மாதிரி குழந்தைங்களை அபியூஸ் பண்ணக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது வரவே கூடாது. யாரையுமே அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது வரக்கூடாது. ஒரு காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு புரோக்கன் ஃபேமிலியா இருக்க காரணம் இதுவும் ஒரு விஷயம் தான். இன்னைக்கு சைல்டு அபியூஸ்ங்கிறது மேஜரா நடக்கிறது சொந்த பந்தங்கள்ல, குடும்பத்துக்குள்ளதான் நடக்குது. இந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செக்ஷுவல் அபியூஸ்ங்கிறது வெறுமனே தொடுதல் உணர்வுல மட்டும் நடக்கிறது கிடையாது, பார்வையால நடக்குது, அப்புறம் வார்த்தைகளால நடக்குது. வெர்பல் அபியூஸ்ன்னு சொல்லுவோம். தவறான விஷயங்களை ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசுறது. சிலர் இப்போ மொபைல் இருக்கிறதுனால படங்களை கூட அனுப்பிச்சு செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க. கதைகள் சொல்லி அதுல செக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி அபியூஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்ல போனோம்னா தொடுதல் உணர்வுகள் அவங்க பிள்ளைங்க வந்து குட் டச் எது பேட் டச் எது அப்படிங்கிறத பள்ளி கல்லூரிகள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட பெற்றவங்ககிட்ட வந்து அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்பாவோ அம்மாவோ பிள்ளைங்களை வந்து அரவணைக்கணும். கட்டி அணைப்பது கூட கருத்து சொல்வதற்கு சமம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு பிள்ளைங்களை வந்து அரவணைக்கணும், மடியில வைக்கணும், அவங்கள கைப்பிள்ளை வைக்கணும், கைப்பிடிச்சிருக்கணும். எங்க அப்பாலாம் என்னைய தொட்டதே கிடையாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டச் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டச் இருந்தா தான் பிள்ளைங்களுக்கு குட் டச் எது பேட் டச் எதுங்கிறது தெரியும். இந்த ரெண்டு டச்சும் வீட்டில் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா தே வில் சே டோன்ட் டச். மெயினா அவங்க வந்து டோன்ட் டச் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேளை அந்த டோன்ட் டச் சொல்ற இடங்கள்ல இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்றதுக்கு என்ன ஒன்று அதை தான் செய்யணும். ஓகேவா? அங்க இருந்து ஆர்கியூ பண்றதோ, ஷவுட் பண்றதோ, இல்ல ஆட்கள் தெரிஞ்ச ஆட்கள் கூட்டங்கள், முன்ன பின்ன தெரியாத ஆட்களா இருந்தாலும் கூட ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட போய் நின்றுக்கிறது, அசோசியேட் ஆகிக்கிறது, யாருக்குனாலும் ஓப்பனா சொல்றது, ஸ்கூல்ல ஆசிரியர்கள் தப்பான பார்வை பார்த்தா கூட எக்ஸ்பிரஸ் பண்றது, வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் தம்பி இல்ல மாமா மச்சான் அப்படிங்கிறவங்க விளையாடுறோம், கண்ணை கட்டி விளையாடுவோம், ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோம் அப்படிங்கிற பேர்ல, தூக்கி கொஞ்சங்கிற பேர்ல, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அபியூசிவா ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணணும். அவங்கள போட்டு நீ எதுக்கு அவங்க கூட போய் விளையாண்ட, எங்க போய் விளையாண்ட, அவங்க அங்க போகாதன்னு சொன்னீங்களா, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பிள்ளைங்க இந்த விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. என்னோட பிள்ளைங்களை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி வளர்க்கணும். அவங்களுக்கு ஃபேமிலி வீடு அப்படிங்கிறது ஒரு அமிக்கபிளா இருக்கணும். நம்ம வீடு நம்ம வீட்டுல தான் இருக்கிறோங்கிற ஒரு ஃபீல் இருக்கணும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நாம இந்த வீட்டுக்குள்ள ஏன்டா வாரோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை அவாய்ட் பண்ணிட்டாலே பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க நல்லா விவரமா இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை த்ரூ மொபைல் மூலமா நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அவங்கள தற்காத்துக்குவாங்க.